കൊക്ക് അത് അവിടെ കുളമുണ്ട്. ആ കുളത്തിൽ നിന്ന് മീൻ പിടിക്കാൻ വേണ്ടിട്ടേ മീൻ പിടിക്കാൻ വേണ്ടി വരുന്ന നമ്മള് ചെറിയൊരു വീട് വെച്ചിട്ടുണ്ടാ ജ്യേഷ്ഠനെ താമസിക്കാൻ വേണ്ടിട്ട് ചെറിയ വീട് ഉള്ളിലുള്ള വീട്. അത് இது நீங்க தங்கத்தை നമ്മളെ ബ്രദർ എടുത്ത വീടാണ്. താമസിക്കില്ല, എപ്പോഴും താമസിക്കും, സ്ഥിരം താമസിക്കില്ല. ഗസ്റ്റ് ഹൗസ് പോലെ. சாவி நீங்க எல்லாம் தங்குமா, நீங்களும் தங்குமா? ചാവി അവരുടെ ഉള്ള ബ്രദറിന്റെ അടുത്തുള്ള നമ്മുടെ അടുക്ക് വന്ന് തങ്ങും. ഇവിടെ തോട്ടത്തിൽ വരുമ്പോ അതിൽ നിന്ന് കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്കാനല്ല, ചായ പിടിക്കാനോ അതിനുള്ള തോട്ടം. നമുക്ക് ഇവിടെ ഇറങ്ങിയിട്ടൊന്ന് നോക്കാം, തിരിച്ചിങ്ങോട്ട് വരാം. വണ്ടി വരണ്ടല്ലോ, വണ്ടി കൊണ്ട് വരില്ല. വണ്ടി പ്രൈവറ്റ് റോഡാണ്, വണ്ടി അങ്ങനെ വരില്ല. രണ്ട് സൈഡ് അങ്ങോട്ട് ബേക്ക് വശത്തോളുണ്ട്. കാണിച്ചാൽ നമുക്ക് തിരിക്കാം. ഇത് നിങ്ങളെ இது இப்ராஹிம் பாயுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த சைட்ல ஆட்கள் இருக்குது. ஓகே ஓகே, அடுத்து இதை தொடரும். அப்படியே லைன் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய இந்த ஏரியா வாங்கும் போது அவங்களுக்கு ரப்பர் தோட்டமா இருந்துச்சு. ரப்பர் தோட்டத்தை அவங்க க்ளோஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு இப்போ தோட்டம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற கார்டன் மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் அவங்க பைப் வச்சு பைப் கனெக்ஷன், பாக்கு மரங்கள், அப்புறம் மீன் சாப்பிட்றதுக்கு கொக்கு, மீன் வளர்ப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. அது தங்கக்கூடிய வீடு, அந்த சைடில் தங்கக்கூடிய வீடு இருக்குது இந்த கார்டன். இப்போ கீழே வைக்காத காட்டுறேன். அப்படியே புக்கை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதனுடைய தொடரில் நம்ம இப்ராஹிம் பாயோட அவங்களுடைய தோட்டத்துக்கு போகிறோம். இப்ராஹிம் பாய் இருக்காப்புல, நம்ம அமீன் இருக்கிறாரு. இது வாஸ்கோடாகாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் சென்டர் ஷார்ஜால வச்சுருக்காரு. அவருடைய அண்ணன் தம்பியும் சேர்ந்து வாங்கின தோட்டம் இவங்க. இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக தோட்டம், மீன் வளர்ப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ரப்பர் தோட்டமாக இருந்தது அழிச்சிட்டு பாக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 ஏக்கருக்கு இடம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதே பாக்கு மரங்கள் தான். அவங்க வந்தால் தங்குறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் இதை அமைச்சிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸு இப்போ அவங்க வீட்டில் ஒரு சுமார் 2 கார் இருக்குது. இது அவங்க மகள்கிட்ட காரை எடுத்துகிட்டு போவதாப்புல. 2 காருக்கு மாற்றி ஓட்ட வேண்டியதானே. அதுக்காக மகள்கிட்ட காரை எடுத்துகிட்டு வந்தாப்புல. சரி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கோம். இது அவங்க மகள்கிட்ட காரு KL 45M 800 ஃபேன்சி நம்பர் எடுத்துருக்காங்க. எல்லாம் வசதி இருக்கும்போது அனுபவிக்க வேண்டியது. அதை அனுபவிக்கிறதுங்கிறது தனி ஜாலி. அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். சில பேர் வாங்கி எல்லாம் வச்சுருவாங்க, திருப்பி அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் புட்டுக்கிட்டு போயிடும், வண்டி புட்டுக்கிட்டு போயிடும். இறைவனுடைய விதி முந்திடும். எல்லாம் காப்பாற்றணும். வாங்கினவங்களை அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். பரவாயில்ல. அதுக்கு பின்னாடி தோட்டத்தில் இவர் அண்ணனுடைய சைடு லெஃப்ட்டு ரைட்டு 2 இருக்குது. இவருடைய இது அதில் இன்க்ளூடிங் இருக்குது. அதெல்லாம் மீன் வளர்க்குற தோட்டம் அது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கார்டன் அது உள்ளே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய நண்பர் அமீனும் இப்ராஹிம்காவும் நிற்கிறாங்க. இவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க. ஷார்ஜாவில் டைப்பிங் சென்டர் வச்சுருக்காப்புல ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே தொழிலதிபர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே அமீனுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஃப்ரெண்டு, இப்படி எல்லாம் தொழிலதிபர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இல்லையே, அதனால் இங்கே வந்து தொழிலதிபர்கள் கூட சேர்ந்து ஆட்டை அடித்து சுற்றிட்டு இருக்கோம். தோட்டங்களோட சேர்த்து இருக்கு பாருங்க. அப்படியே மீன் குளிக்கும். இப்படிங்க அதில் ஸ்விம்மிங் பூல் பண்ணலாம்ல, ஸ்விம்மிங் பண்ணலாம்ல. ஃபிஷ்ஷுக்கா உள்ளது? ஃபிஷ். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பப்பாளி, வாழை. இப்படிங்க அதில் மக்கள் சொல்லுங்களேன், ஏதாச்சும் யூடியூப் எடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்களேன். இது இந்த இடம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்லுங்களேன். അത് നമ്മളിത് വന്ന ഇവിടെ എത്തി. നേരത്തെ നമ്മള് പിന്നെ இல்லை எங்கேருந்து வருது, டவுன்லேருந்து எப்படி கிளைமேட்? കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്റ്റിൽ തളിപ്പറമ്പിന്റെ നോർത്ത് ഏരിയ. ഇത് കാരക്കുണ്ട് പ്രദേശം, കാരക്കുണ്ട് MM കോളേജിന്റെ അടുത്തേക്ക്. MM കോളേജ് ഇവിടെ. ഇത് നമ്മളെ തോട്ടത്തിൽ പിന്നെ ഇതിൻ്റെ എല്ലാ ഫംഗ്ഷനും ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. ആട്, മാട്, എരുമ, ഫിഷ്, കോഴി. ഇത് ഫിഷ് കുളം, ഫിഷിൻ്റെ കുളമാണ് കാണുന്നത്. പിന്നെ എല്ലാ ഫെസിലിറ്റീസും ഉണ്ടാക്കി വെച്ചിട്ടുണ്ട് ഇവിടെ. കവുങ്ങ്, തേങ്ങ, പപ്പായ, റംബുട്ടാൻ, ചക്ക എല്ലാം ഒരുക്കും ഇവിടെ. അത് എല്ലാം 2 സൈഡ്. ഇവിടെ ഈ സ്ഥലം ഫുള്ള്. ടൗണിലെന്ത് എത്ര കിലോമീറ്റർ? തളിപ്പറമ്പ് ഒരു
16 കിലോമീറ്റർ 16 കിലോമീറ്റർ 17 കിലോമീറ്റർ மாஷா அல்லாஹ். തളിപ്പറമ്പ്. தேனி தேனி ഇത് തേന് தேன் வளர்க்குறது தேனியா? തേന്റെ വെട്ടി തേന്റെ വെട്ടി. எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நல்லா இருக்கும், வாழுங்க, நல்லா வாழுங்க. இறைவனுடைய பூமி எல்லாம் கொடுத்துருக்கான், അതെ അതെ கொடுத்துருக்கான், நல்லா அனுபவிக்கலாம். சில பேர் அனுபவிக்க தெரியாம அப்படியே வச்சுக்கிட்டு எண்ணி பார்த்துட்டு செத்து போயிடுவாங்க. ഇതിൽ തേന്റെ ബോക്സ്. மாஷா அல்லாஹ். தேன் அல்லாஹ். தேனி வளர்க்குறீங்களா அதுல? ഇതിലെ കൂടി വരുന്നത് ഇതുണ്ടോ? இது உள்ள உள்ள போய் தேனி வளர்ப்பு இது തേന് കൂടി വെട്ടിട്ട് அப்படி அது உள்ள പുറത്തല്ല எப்படி எடுப்பிய அதை அப்புறம் ഉള്ളിലുണ്ടാവും. இது நம்மளை கடிக்காத கிட்ட என்ன கடிச்சிடாது? ഇല്ല, കടിക്കില്ല. കടിക്കുന്ന സൈസ് വേറെ ഉണ്ട് ഇതൊക്കെ. കുറെ വെച്ചിരിക്കണല്ലോ இது தேன் எப்போ எடுப்பிய எந்த டயத்துல? ടൈമിംഗ് ഉണ്ട്. അതിപ്പോ ഒരു രണ്ട് മാസത്തെ രണ്ടാഴ്ച ரெண்டு 4 ആഴ്ച ஓகே. எல்லாமே தேனி வளர்ப்பு, இவங்க தேனி வளர்க்குறாங்க. 2 அச்சங்கிறாங்க. 2 அச்சம்டாக்கா 2 மாசம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 2 அச்சத்தில் உள்ளது வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேனி வளர்ப்பு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனால் தேனிங்கும் போது கடிச்சிரும், அந்த டேஞ்சர் இல்லை, கடிக்காது அப்படிங்கிறாங்க. பாக்கி எல்லாமே மாடு வளர்ப்பு வச்சுருந்துருக்காங்க போல. இந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி எதுக்கு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு இது இங்கே வாங்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக தேனி வளர்ப்புக்காக வச்சுருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக மீன் வளர்ப்பு வச்சுருக்காங்க. பாக்கி பாக்கு தோட்டம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு ரைட் சைடில் ஊர் போகுது. நம்ம தரையிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் மலை மேலே வருது. ஃபுல்லாக எல்லாம் க்ரீனரி. ஆனால் இங்கே லைட் வசதியெல்லாம் இல்லை. அதனால நைட் நேரத்தில் தங்குறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். சோலார் சிஸ்டம் இல்லை, அவங்களும் அதுக்குன்னு கரண்ட்டுக்குன்னு ஏற்படுத்தவும் இல்லை. அதனால் நைட்டில் சேஃப்டி இல்லை. ஆனால் இவங்க ஊர், இவங்களுடைய ரோடு சொந்த ரோடுங்கிறதுனால ஒன்றும் பயம் இல்லை. நம்ம அமீன் பாய் இருக்கிறார், அமீன் பாய் நிற்கிறாரு, அதோட அபிப்பிராயம் காட்டிக்கிறாங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, இன்னைக்கு எடுக்கிற நாள் 8/1/2026 மாலை சுமார் 4 மணி.